சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. Guys, meet Mr. Gaisper. Bro is the real goat himself. Focus here, தம்பி. கேமரா ஃபோக்கஸ் ஆகு. அப்புறம் பழைய பேக்ரவுண்டை பார்த்துட்டு பழைய வீடியோ நினச்சிக்காதீங்க. ஐ ஹாவ் அ எபிலிட்டி டு டைம் ட்ராவல். ஸோ நான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன என் புட்ட சிரிக்கிற? லெட்ஸ் கோ டு அன்பாக்சிங். பிரேம் எங்கே வச்சிருக்கல? என் குஞ்சுக்கு வை அங்கே பட. சரி, இந்த பக்கம் மதுரை கண்ணு கையே கத்தி வரல பீச்ரா. எக்ஸ்ட்ராலாம் போட்டு கொடுத்துருக்கானே. திஸ் இஸ் மை கோட்டோட பே கைஸ் ஸ்டாஃப்னேர். ஓ மஜாவாக இருக்குது. இது ஒன்று, இது யூஸ்டு. இதெல்லாம் நான் ஆர்டர் போடவே இல்லை, எப்படி வந்துச்சு? ஓகே, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக. ஓகே, ஒரு எல்ஆர் லான்ச்சர், ஒரு டிபி லான்ச்சர் அண்ட் ஹீரோஸ் ப்ரைம் அப்பாகலிப்ஸ். அம்மா அலையானு ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் பர்ஸ்டே ஆக மாட்டேன். என்னோட ஆகிட்ட தம்பி 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 இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சுற்றணும்னா இது என்ன பண்ணாலும் வெளியே வராது. எப்படி சுற்றி விட்றா? சுற்றணுமா உனக்கு இப்போ சுற்றணும் அவ்வளோதானே. நிறுத்துறா. ஆமாண்டா. சுற்றுதா? கண்ணு தெரியுதா? சரி, நீ ஆர்டர் போட்டது எதுலாம் எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்னு சொன்ன நிறைய. நான் இது 3 மட்டும் தான் ஆர்டர் போட்டேன். இது 2ம் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். ஜோக் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் லாங். இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ராஸா? இல்லை, இது மாட்ட வேண்டியது டிரைவர் தரதா. மாட்டு வண்டியா? Oh man, from the beginning I'm saying no like a mosquito shouting near my. டிஸ்க்கு, ஸ்டிக்கர் அண்ட் திஸ் இஸ் த பே. இவன் உடஞ்சிருக்கிற அடி தரதா. அதோட வாயை காணும். நான் அப்போயே கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓகே, போட்டாச்சு தரதா. சரி, ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அவன் கையில் சுற்ற விட்டு. கையில் சுற்றினாலும் இப்படி சுற்றிதான் மஜாவாக சுற்றண்டா. என்ன நினச்சேன்? இவனை மட்டும் தான் என்ன டெஸ்ட் பண்ணல. இப்போ நம்ம இதை சுற்ற விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தரதா எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். Let's see breakfast. The goated Gaze Fafnir, Zest Achilles, Astral's Prison, Prime Apocalypse, Tempest Dragon and finally Venom Diabolus. இதில் முன்னாடி இருந்த வீடியோவில் இவங்களை பற்றி சொல்லியிருப்பேன். Astral's Prison, Zest Achilles and this 2 launchers. இவங்களை அப்படி ஓரமாக வச்சுருக்கலாம். இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க மட்டும் புதுசாக வந்தவங்க. கேஸ் ஸ்டாஃப்னர், ப்ரைம் அப்பாகலிப்ஸ், டெம்பஸ்ட் டிராகன். இதில் 4 ப்ராடக்ட்ஸ் செகண்ட் ஹேண்ட். எல்ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர், டிபி லான்ச்சர், ப்ரைம் அப்பாகலிப்ஸ் இதுவும் செகண்ட் ஹேண்ட், டெம்பஸ்ட் டிராகன் இதுவும் செகண்ட் ஹேண்ட். இது மட்டும்தான் புதுசு. இதுலேயும் கோளாறு இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டெம்பஸ்ட் டிராகன். ஸோ டெம்பஸ்ட் டிராகன் ஒரு ஸ்பார்க்கிங் பேஸ். ஸோ அதனால் லேயரோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். சாசிஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே தான் டிஸ்காவும் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல லாக் மெக்கானிசமாகவும் ஆக்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆகும்போது டிரைவர் மட்டும்தான் தனியாக வரும். டிரைவர், பார்க்கிங் சிப் அண்ட் லேயர். பட் ஆக்சுவலாக என் கைக்கு வரும்போதே இந்த லாக் சிப்பில் பின்னாடி இந்த 2 பார்ட்ஸில் ஒரு சிப் உடஞ்சிருந்தது. அண்ட் நான் ஒரு 2-3 டைம் லான்ச் பண்ணதும் 2வது சிப்பு உடஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். எனக்கு இன்னொரு ஸ்பார்க்கிங் சிப் கிடைச்சா மட்டும்தான் இந்த பேவை யூஸே பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சுட்டு இந்த ஸ்பார்க்கிங் சிப்பை லைட்டாக இந்த பக்கம் திருப்பினா லாக் ஆகிடும். அண்ட் சாசிஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அழுத்தணும்னா உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். தட்ஸ் ஆல். அண்ட் டிரைவர் வழக்கம் போல் மற்ற பேஸ் மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் திருப்பினா லாக் ஆகணும். பட் சொன்ன மாதிரி லாக் சிப் உடஞ்சிருக்கிறதால இதை லாக் பண்ண முடியாது. அண்ட் டெம்பஸ்ட் டிராகனுக்கான ரீசன் இட்ஸ் கோட்டட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பவுண்ட் மோடில் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு இங்கே 2, அதே மாதிரி இந்த சைடு 2, மொத்தம் 4 விங்ஸ் டிராகனோட ஹெட்ல இருந்து வரும். ஸோ அது மூவ் ஆகும். ஹியர் இட் இஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு டிராகன் விங்கு மூவ் ஆகும். இந்த விங் ஓப்பன் ஆகும்போது இந்த சைடு இன்னொரு சின்ன விங் இருக்கும். அதுவுமே சேர்ந்து மூவ் ஆகி இதை லாக் பண்ணிடும். தெரியுதா? இங்கே ஒரு விங் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஒன்று. இப்போ டெம்பஸ்ட் டிராகன் பார்த்தீங்கன்னா அட்டாக் மோடில் இருக்கும். லைக் இங்கே 2 விங் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு 2 ஓப்பன் ஆகிருக்கும். இது அட்டாக் மோட். அண்ட் பவுண்ட் மோட்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 சின்ன விங்ஸையும் அப்படியே உள்ள அழுத்தினீங்கன்னா நார்மல் பவுண்ட் மோட்க்கு வந்துடும். அவ்வளோதாங்க மேட்ரு. லெட்ஸ் கம் டு ப்ரைம் அப்பாகலிப்ஸ். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் மாதிரி ஒன்று இருக்கும். இது ஒரு தரமான பே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பே பர்ஸ்டே பண்ண முடியாது. மற்ற பேஸ்லாம் லாக்ல இருக்கா, இப்படி திரும்பினா இது பர்ஸ்ட் ஆகிடும்.
வரண்டா சின்னசாமி. பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். இதுகிட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. இப்போ பாருங்களேன், சுத்துறேன் நான் பின்னாடி டிஸ்க பிடிச்சி பர்ஸ்ட் ஆகல, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இன்ஃபினிட்டி லாக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பர்ஸ்ட் பண்ணோம்னா நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்து ரெட் கலரில் ஒன்றும் இருக்காது. ஸோ அதே வந்து ஒரு வேளை இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒன்று எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும் இந்த சென்டர் டைமண்ட் இருக்க ஷேப்பில். கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது வேலை இந்த இடத்துல வந்து ஒன்று மூவ் ஆகுதா, தெரியுதுல்ல? அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது ஒரு பெரிய ஹிட் ஒன்று கொடுக்கும்போது இந்த இடத்துல இதுவும் ஆகி பே கரெக்டாக இந்த பக்கமும் வந்துச்சுன்னா அந்த டைம்ல மட்டும்தான் இது பர்ஸ்ட் ஆகும். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. இது ரெண்டுத்துலயுமே கோளாறு இருந்தது. சொன்ன மாதிரி இதுல வந்து லாக் சிப் உடஞ்சிருந்ததா. இதுல வந்து என்ன பிரச்சனைனா லெஃப்ட்ல சுத்தும் போது பேஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டி லாக் சிஸ்டம் ஒர்க் ஆகுது பே லெஃப்ட்ல சுத்தும் போது. அதே ரைட்ல சுத்தினா ஒண்ணு தொடங்கிடுது. ரைட்ல சுத்தும் போது ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க அடிச்சு உடச்சு கொடுத்தான்னு தெரியல. அண்ட் பிரைம் அபாகலிப்ஸோட டிரைவர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ டிரைவர், என்ன இதுதான் வந்து ரீபூட் டிரைவர். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீபூட் டிரைவர் கையில் எடுக்கிறேன். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று ரெட் கலரில் இருக்கும், அதே மாதிரி 2 சைடு இருக்கா. இது ரெண்டுத்தையும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா மேலே ரெட் கலரில் ஒன்று சின்னதாக பாப்அப் ஆகும். இப்போது நார்மலாக இருக்கா, அது இது ரெண்டும் வெளில வரும்போது பாப்அப் ஆகுதா. ஸோ இது வந்து எப்படி ஆகும்னா பே லான்ச் பண்ணும்போது அதிகப்படியான சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமாக இந்த சைடு இருக்க ரெட் சிப்பும் இந்த சைடு இருக்க ரெண்டும் வந்து ஒரே டைமில் வந்து அதிக சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமாக வெளியே வரும். வெளியே வரும்போது கீழே அந்த ரெட் கலரில் இருக்கிறது வெளில பாப்பப் ஆகுச்சுன்னா ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க மேட்ரு. பிரைம் அபாகலிப்ஸ் ஓரமாக வச்சிருவோமா, இவனை கடைசியாக பார்ப்போம் சொல்கிறேன். லெட்ஸ் கம் டு டிபி லான்ச்சர். ஸோ டிபி லான்ச்சர்லேயே லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு இந்த சைடு ஒரு கிளிப் இருக்கா, ரெண்டுத்தையும் பிடிச்சி இழுத்து விட்டு இதை தனியாக எடுத்துடலாம், இதை தனியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆர்னு இருக்கும், இங்கே போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இங்கே எல்னு போட்டிருப்பாங்க. இப்படி இருந்தால் லெஃப்ட் ஸ்பின், இப்படி ஆரில் இருந்தால் ரைட் ஸ்பின். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கிறத இந்த பக்கம் திருப்பி போட்டோம்னா இதை இங்கே போட்டு அதே மாதிரி திரும்ப இந்த இதை மாட்டிட்டு லாக் பண்ணிட்டோம்னா இப்போ லெஃப்ட் ஸ்பின்க்கு மாறிடுச்சு. இந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்னு இருக்கும், அப்படி இருந்தால் லெஃப்ட்டு. அதே இதை திருப்பி போடும்போது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரைட்டு. அவ்வளோதான். ஸ்ட்ரிங் லான்ச்சர், எல்ஆர் லான்ச்சர். இது அந்த மாதிரி கிளிப்பை மாற்றி போடணுங்கிற அவசியமே இல்லை. இந்த இடத்துல வெள்ளை கலரில் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி இழுத்து விட்டு இங்கே ஒன்று பிளாக் கலரில் இருக்குல்ல, இதை இந்த பக்கம் தள்ளிட்டு திரும்ப இந்த ஒயிட் கலர் இருக்கிறத உள்ள தள்ளிட்டா லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ ரைட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்னு எழுதியிருக்கும், கேமராவில் ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில. இப்போ வந்து ரைட் ஸ்பின்னில் இருக்குது. அண்ட் அதே வந்து திரும்ப முன்னாடி பண்ண மாதிரி இந்த ஒயிட் கலர் இருக்கிறத புல் பண்ணிட்டு இதை பின்னாடி தள்ளினீங்கன்னா இப்போ லெஃப்ட் வந்துடுச்சா, லெஃப்ட்டு நீங்கள் எழுதியிருக்கு. திரும்ப இதை லாக் பண்ணிட்டா இப்போ இதை வந்து லெஃப்ட் ஸ்பின்க்கு மாறிடும். கடைசியாக தான் வந்தார் விநாயக் கைஸ். சொன்ன மாதிரி இவன் வந்து என் லைஃபோட பெரிய டார்கெட். ஆசைன்னா பெரிய ஆசை, அந்த மாதிரி ஆளைவன். பேப்ளேட் பஸ்ட் அப்போ 3rd சீசனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூஸ் பண்ணவே தான் இந்த கேஸ் பேக்குங்க எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் வர பக்கத்தில் ஹியர் யூ கேன் சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ட்ராகன் ஹெட் இருக்கா, ட்ராகனோட வாய் இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது வந்து ரப்பராக இருக்க வேண்டியது ஆக்சுவலாக. பட் இது ஒரு ஃபேக் பிராண்டுங்கிறதால இங்கே வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ட்ராகன் ஹெட், ட்ராகனோட வாய், இங்கேயும் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்கானுங்க. அண்ட் ஹியர் திஸ் கம்ஸ், இந்த இடத்துல உடஞ்சிருக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பல்லு. ட்ராகனுக்கு வந்து வாய் நீட்டி இருக்காது, பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாய் இருக்கும், பட் இந்த ஒரு ட்ராகன் ஹெட்க்கு வந்து இருக்காது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பே என் கைக்கு வரும்போதே உடச்சி தான் கொடுத்தானுங்க புதுசுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி நிலமையில தான் வந்துருந்தது. பட் நான் உடச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி ட்ராகனோட வாய் மேலே போயிட்டு விட்ட திரும்ப கீழே வந்துடுதில்ல. ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதே மாதிரி இதுக்கும் வருதா, ஆனால் இதுக்கு வராது. உள்ளே இருந்த ஸ்ப்ரிங்கை நான் உடைச்சிட்டேன். இப்போ தான் இன்ட்ரோவுக்கு தூக்கி போட்டு உடைச்சேன். Flashback. No! End of flashback. 8 forged disk ஏதாவது தெரியுதா? இல்லை. அப்சார்ப் டிரைவர், இதுலேயும் ஒரு கிமிக் இருக்குது தெரியுதா? இங்கேயும் உள்ள ஸ்ப்ரிங்கை வச்சுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் 8 forged disk உள்ளே வச்சுட்டு அப்சார்ப் டிரைவர் இதை இவனை உள்ளே வச்சுட்டு
லெஃப்ட்டில் சுற்றினா லாக் ஆகிடுவோம். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க மேட்ரு. இதில் லெஃப்ட் ஸ்பின் சப்போர்ட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அக்கிலிஸ், ஃபாஃப்னீர் அண்ட் ஆஸ்ட்ரல்ஸ் பிரைசன். முன்னாடி அந்த வீடியோஸில் சொன்ன மாதிரி இவங்களால வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போத் ஸ்விட்ச் பண்ண முடியும். இவனால் லெஃப்ட்லேயும் மாற்றிக்க முடியும், ரைட்லேயும் மாற்றிக்க முடியும். இவங்க 2 பேராலையும். மோஸ்ட் ஆஃப் த பர்ஸ் சீரீஸில் இருக்க பேஸ் வந்து ரைட்டில் தான் சுற்றும். ஒரு சில பேஸ் தான் வந்து லெஃப்ட் ஸ்பின்னிங் சப்போர்ட் ஆகும். ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து டிராகன் பேஸ் எல்லாமே லெஃப்ட் ஸ்பின்னில் சுற்றுறது தான். லூயினார், ஃபாஃப்னீர் இதெல்லாம். இந்த இடத்துல ப்ளூ கலரா இருக்கிறது வந்து ரப்பரா இருக்கணும்னு சொன்னால இருக்க வேண்டியது. இது ரப்பரா கொடுத்துருந்தானா இது லெஃப்ட்ல சுத்தும் போது மற்ற பேஸ் ரைட்ல சுத்தும் போது இந்த ரப்பர் வந்து இந்த பேஸ்க்கு நடுவில் இருக்க கான்டாக்டை வந்து நல்லா கிரிப்பா யூஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இப்போ ஃபாஃப்னீர் ரொம்ப ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்குன்னு வைங்களேன், அப்பாகலிப்ஸ் ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஸோ அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ரப்பரும் இந்த பேவும் கான்டாக்டில் வரும்போது ஸோ இதோட பவர் லைட்டாக யூஸ் பண்ணி இதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸ்ப்ரைஸில் சொல்லியிருப்போம்ல இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது 2 ஒயிட் ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. கான்டாக்டில் வரும்போது ஸ்பீட் ஸ்டீல் பண்ணும். Let's try launching Geist Fafnir. Bro, is so cool and underrated as none of the mother can defeat Geist Fafnir. இவன் 2 வாட்டி தான் தோக்கடிச்சிருப்பாங்க. அதுவும் ஹீரோ அண்ட் வில்லன் பிளாட் ஆர்மருக்காக தான். ஓட்டர் ஆஃப் பை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அக்கிலிஸ் லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ அவன் ரைட் ஸ்பின்னில் இருக்கான். அவனை டிஃபென்ஸில் மாற்றிடுவோம். டிஃபென்ஸ் ஃப்ரீ ஸ்பின்னிங் பால், ஒரு ஷார்ப் மெட்டல் டிப், ரீபோட் டிரைவர். இவனுக்கு வந்து இந்த மெட்டல் டிரைவர் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், மஜாவாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன மஜாவாக இருக்குது. என்ன சைஸ் கொஞ்சம் பெருசான பல்கான மாதிரி இருக்குது. அப்புறம் ஃபேப்னியில் ஒரு பார்ட் மிஸ் ஆகுது. எனர்ஜி ரிங் மாதிரி ஒன்று வரும் டிஸ்கில் ஆட் பண்ணுறது. ஸோ இங்கே ப்ரைம் அப்பாகலிப்ஸில் பிளாக் கலரில் ஒன்று கீழே இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த ஃபேப்னிக்கு வந்து க்ரீன் கலரில் வர வேண்டியது, அவனுக்கு கொடுக்கல. தெரிஞ்சுதான். ஸ்ப்ரைசனஸ் ஆன் லெஃப்ட் ஸ்பின் மோட். ஃபேப்னிர் லெஃப்ட் ஸ்பின், ரைட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த டிபி லான்ச்சரை ரைட் டு லெஃப்ட் ஸ்விட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கழட்டி மாட்டணும். இவனுக்கு சிம்பிளாக தானே இருக்குது. இவனும் ஒரு ஸ்டாமினா டைப், இவன் 2 பேரும் பேலன்ஸ் டைப், இவன் ஒரு அட்டாக் டைப், இவனும் ஒரு பேலன்ஸ் டைப்பாக வர வேண்டியது. பட் பவுன் மோட் இருக்கிறதால இவனும் பேலன்ஸ் டைப்பில் தான் வருவான். இவனை மறந்துட்டேனே, சிங்கக்குட்டி. ஓ, அட்டாக் 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 பேபி. Sorry, mate. சரி, ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர்ஸில் வந்து சொன்ன மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியல் என்னால் காட்ட முடியாது. ரொம்ப இழுத்தனா இதுக்கு மேலே போனால் பிச்சிடணுங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்படி இழுத்துறேன், கரெக்டாக வந்து ஸ்டக் ஆகிடுது. அதனால கரெக்டாக இவ்வளோதான் புல் பண்ணுறேன். இதுலேயும் அவ்வளோதான் புல் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து இழுத்தா பிச்சிடுமோங்கிற ஒரு பயம். பட் இவனுக்கிட்ட அந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிடிச்சி என் வேகமாக இழுப்பேன். இப்படி சொருகிட்டு வரட்டாமே தம்பி. ஓகே, ப்ரைம் அப்பாகலிப்ஸோட ரீபூட்டபிலிட்டி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இவன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இதை காட்ட முடியலை, சாரி. இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரில. ஸோ இவ்வளோதான் கலெக்ஷன்ஸ். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. அப்படின்னு நான் சிம்பிளாக முடிக்க மாட்டேன். We have to make a bet this time. But unfortunately என்கிட்ட ஸ்டேடியம் கிடையாது. Why the fuck you need a stadium when you have this? கிளாசிக் இந்தியன் பேப்ளேட் ஸ்டேடியம் சோதுங்கிற தட்டு. ஃபர்ஸ்ட் ஃபேப்னிர் போகட்டும். ஃபைன், நீங்கள் 2 பேரும் அடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். Look at this man. இவ்வளோ அடி வாங்கி ஃபேப்னிர் சுத்துது ஃப்ரெண்ட்ஸ். See. கைங்க சொல்லி கம்மி. கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க திம்பே. இங்க என்ன நடக்குது? 3 ரைட் ஸ்பின் பேஸ், 1 லெஃப்ட் ஸ்பின் பேஸ் ஃபேப்னிர். வாமலே மோசுத்த நாகரிகண்டா குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. சி யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க. ப்ரைம் அப்பாகலிப்ஸ் lose first, Fafnir second,
அக்கிலிஸா டியாபலோஸா இவங்க 2 பேருமே ஹெவி, அதுக்கப்புறம் நிறைய காம்பனன்ட்ஸ், ஸோ நல்ல ஒரு ஹெவியான பேஸ். இவனுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது டியாபலோஸ் அண்ட் ஃபாஃப்னிர். Do you think you can stop me? Do you think you can stop me? Nobody can stop me. ஓகே, ஸ்டார்ட்ஸ் ஃபைட். திரும்ப தூரமாக போகிறானுங்க. ஃபைட் என்னடா அது? நோ ஃபாஃப்னிர், ஆர் யூ ரியலி டூயிங் திஸ்? No baby, no, come on baby, no. What's the point of losing this match, Fafnir? Bro, எனக்கு தெரியாம வருது bro இப்போ. Achilles versus Fafnir. வாங்கடா இப்போ வாங்கடா. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. Come on, give 2 more attacks. ஒன்னு ஸ்டேபிள் ஆகிட்டான் பயவுல. இன்னொன்னு ப்ளீஸ். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இப்படி அடிக்கிற, இப்படி எல்லாம் அடிச்சா நானே செத்துருவேன்டா. செத்துட்டான்டா. ஓபி கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ், இவனை பேன் பண்ணுங்கடா. டேய், இவனை அபிஷியல் பேட்டில்ல இருந்து பேன் பண்றீங்க. யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் ஓவர் ஃபிட். பிரைம் அபோக்லிப்ஸ் கைஸ் ஃபாஃப்னிர். இவன் அதை விட கொடூரமா இருப்பான். போய் நின்னுட்டான். அப்படி நீ அப்படி நிக்கிறது கேட்டா உன்னை வர வச்சேன். என்னடா ஈச்சோயே பாருங்க. As for Fafnir versus Prime Apocalypse, Fafnir ஜெயிச்சான். Guys, wait. I have an idea. Every Fafnir have a kind of special ability, friends. என்னன்னு தெரியுமா? ஸ்பின் ஸ்டீல் பண்றதுக்கு ஒரு அருமையான மூமெண்ட் தான் ஹேண்ட் ஸ்பின் பண்றது. தலைவன் வந்து கையில தான் லான்ச் பண்ணுவாப்ல, இப்படி தான் லான்ச் பண்ணுவாப்ல. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ரைட் ஸ்பின் வேவை இறக்கணும்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான கோட்டு. கையில தான் சுத்த விட்டேன், சுத்தது. Let's see who can win. மோசம் அடிக்கிறான், நான் பேன் பண்றேன். பரவாயில்லை. ஓகே, ஒன் லாஸ்ட் டைம் எவ்ரி ஒன் அசம்பிள். இப்போதைக்கு 4-5 பேர் இருக்காங்களா? பறக்குறோம், பறந்தே ஆவுறோம். Let's do it once again. இவன் பிறந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது ஜஸ்ட் அக்கிலிஸ், 2வது என் தலைவர் ஃபாஃப்னிர், 3வது பிரைம் அபாக்லிப்ஸ், 4வது ஸ்ப்ரைசன். இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான் டியாபலோஸ். அப்ப கடைசியா லான்ச் பண்றான், ஜெயிப்பான்ல. ரெண்டு பேரும் ஒரே ஆளா பார்க்க வச்சான். போகுது கமாண்ட். Achilles just lost. Fafnir and Spryzen லைட்டா தடுமாறினாலும் திரும்ப பேலன்ஸை எடுத்து விட்டார். Spryzen திணறுகிறார். 3, 2, 1 கவிழ்ந்து விட்டார். Spryzen உழுந்துடுறா. எஸ், அப்சல்யூட் வின்னர் Fafnir. நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. Achilles is going to lose. 3, 2, 1 நின்னுட்டான். அக்கிலிஸ் செத்துட்டான். Fafnir அதுக்கப்புறம் தான் சாவுறான்.
Bro is the winner. Even if I launch him first. கையில் one more last. This will be the last. I'm sure this is the last. Okay. Achilles is going to stop. Surprise and சுத்திக்கிட்டு தான் இருக்கும். Okay friends, I have enjoyed a lot. Thank you so much. நான் உங்களை திரும்ப எப்போ பார்ப்பேன்னு தெரியல, பட் கண்டிப்பா பார்ப்பேன். அது வரைக்கும் peace.